வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம பார்வதி பதகி மெய்யன்பர்களே, இப்பொழுது நாங்கள் இந்தோனேஷியா மேடான் நகரில் இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் பாடாங் செரிமின் சொல்லக்கூடிய இந்த புண்ணியமான சேத்திரத்தில் இருக்கின்றோம். இது வருகின்ற 9ஆவது மாதம் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் கைகிரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது யாகசாலை பரிவாரம் சாமிங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பொழுது எல்லாம் அந்த ஊரில் எல்லாம் நல்லபடியாக இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வருகின்ற 2ஆம் தேதி அன்னைக்கு யாகசாலை பூஜைலாம் ஆரம்பிக்க போகின்றோம். நீங்கள் அனைவரும் உலக மக்கள்லேருந்து எல்லாரும் வராங்க. வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. நானும் வந்து சிதம்பரத்தில் வந்திருக்கேன். இந்த வருஷம் சிதம்பரத்தில் வந்திருக்கேன். அதே போல் மலேசியாலேருந்து நாங்கள் 24 குருக்களுங்க வந்திருக்கோம். மேலக்காரவங்க 6 பேர் மேலக்காரவங்க நாளைக்கு வராங்க. நாங்கள் 22 பேர் வந்திருக்கோம். இந்தியாவில் பிள்ளையார்பட்டியிலேருந்து 13 பேர் குருக்கள் மாருங்க ஜபத்துக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் அவங்களாம் வந்துட்டாங்க. நாளைக்கு மட்டும் தான் மலேசியாலேருந்து குருக்கள் வரணும். என் ஏற்பாட்டில் என் தலைமுறையில் இது 2வது கும்பாபிஷேகம். 2012 அப்படின்னு தான் பண்ணி வச்சேன். அந்த அம்பாள் ராஜராஜேஸ்வரி எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. இந்த முறையும் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க நிறைவேற்றி வைக்கிறதுக்காக. பிரம்மாண்டமாக நடக்கின்றது. ஆலயம் பிரம்மாண்டமான ஆலயம். பார்க்க வேண்டிய இந்த அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல மேடானில் இந்த மாதிரி ஒரு கோயிலை பார்க்க வேண்டிய ஒரு ஆலயமாக சிறந்து விளங்குகின்றது. ராஜகோபுரத்துடைய அம்பாள் 5 அடி உயரத்தில் ராஜராஜேஸ்வரி அம்மன். ஆதியிலே மாரியம்மன் வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் இந்த முறை தான் அது உண்மையில ராஜராஜேஸ்வரி ரூபமாக ஊரில் சிலை செதுக்கி கொண்டு இப்போ கும்பாபிஷேகம் நடக்கின்றது. அற்புதமான அம்பாள் வடிவம். அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்து அம்பாள் அருள் பரிபூர்ணமாக பெற்று செல்லும்படி பணிபன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 2ஆம் தேதி அன்னைக்கு கிரிகை ஆரம்பித்து சரியாக 4ஆம் தேதி அன்று காலையில் 7:10க்கு ஆரம்பித்து சரியாக 9 மணி அளவுக்கு இந்த கும்பாபிஷேகம் நடைபெறும். அனைவரும் கலந்து சிறப்பிக்கும்படி பணிபன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.